அமெரிக்காவில் தனியார் ஜெட் விமானம் தரையிறங்கும் போது விபத்து ஏற்பட்டுள்ளது. மீட்பு படையினர் கண்ணாடியை உடைத்து பயணிகளை அதிரடியாக மீட்டுள்ளனர். முதலில் அந்த பரபரப்பு காட்சிகளை பார்த்துவிடலாம். மெக்சிகோவிலிருந்து அமெரிக்கா சென்றபோது இந்த சொகுசு விமானமானது விபத்திற்குள்ளாகியுள்ளது. ஓடுதளத்தின் அருகே கட்டுப்பாட்டை இழந்து விமானம் விழுந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிட கேட்கலாம். வணக்கம் பாரதி ராஜா, இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு, விரிவா விளக்குங்க. செஸ்னா சைட்டேஷன் லேட்டிடியூட் என்ற சிறிய ரக சொகுசு விமானம் மெக்சிகோவின் லாஸ் கபோஸ் விமான நிலையத்திலிருந்து அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள லாரேடோ சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்து இதுல மொத்தம் 6 பேர், விமானி உட்பட 6 பேர் பயணிச்சிருக்காங்க. தரை இறங்குவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக விமானம் கட்டுப்பாட்டை இழந்திருக்கிறது. ஓடுதளத்தை விட்டு சற்று தொலைவில் விழுந்து விமானம் நொறுங்கி இருக்கிறது. இந்த காட்சிகளை பார்த்தா புரிந்து கொள்ள முடியும். விமானம் 2 பகுதியா உடைந்திருக்கிறத பார்க்கலாம். அதுல ஒரு பகுதி தீயில கொழுந்து விட்டு, அதாவது தரையில மோதின வேகத்துல அந்த எரிபொருளோடு இருக்கிற அந்த பகுதியானது கொழுந்து விட்டு எரிய தொடங்குகிறது. உடனடியாக விமான நிலையத்தில் இருந்த பாதுகாப்பு படையினர் அதிரடியாக வந்து மீட்பு பணியில் ஈடுபடுறாங்க. அதுவும் மீட்பு பணி நீங்க அந்த காட்சிகளை பார்த்தா புரிஞ்சுக்க முடியும். அந்த கதவை ஓபன் பண்ண கூட நேரம் இல்லை. அதனால் விமானியினுடைய அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா, முன்பக்க கண்ணாடி, அந்த கண்ணாடியை எல்லாம் உடைத்து மீட்பு பணியில ஈடுபடுறாங்க. அதாவது காக்பீட்ல உட்கார்ந்து இருக்கிற விமானியை மீட்கிற அந்த பணியில ஈடுபடுறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த அதிரடியான மீட்பு நடந்தாலும் கூட இந்த 6 பேர்ல ஒருவர் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கிறது. 2 பேருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டு அவர்கள் தற்போது சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.